வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 அதற்கான ஓட்டுப்பதிவுக்கு இன்னும் சில தினங்கள் தான் நமக்கு இருக்குது. ஸோ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் நமக்கு வந்து ஏப்ரல் முதல் வாரத்தில் வெளியாகியிருக்கு. ஸோ அந்த பட்டியலில், அதாவது வாக்காளர் பட்டியலில் யாருடைய பெயர்கள்லாம் இருக்குதோ அவங்க தான் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட முடியும். ஸோ உங்களுடைய பெயர், உங்கள் குடும்பத்தினுடைய பெயர்லாம் வந்து அந்த புதிய வாக்காளர் பட்டியலில் சரியாக இருக்குதா, இது எப்படி நம்ம ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறது, இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, elections.tn.gov.in. ஸோ இந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் ஓப்பன் பண்ணி அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த ஒரு ஷெட்யூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்றைய தினத்துலேருந்து இன்னும் 4 நாட்கள் தான் நமக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு இருக்குது. 4 days to go. எலெக்ஷன் டேட்டு 23 ஏப்ரல் 2026. ஸோ வந்து இதை எதுக்காக கொடுக்குறோம்னா, பொது ஒரு அவேர்னஸ்க்காக 100% வந்து ஓட்டுப்பதிவு வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து தேர்தல் ஆணையம் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் 60, 70, 75, 80 இப்படி பல்வேறு விதமாக வந்து அந்த ஓட்டுப்பதிவு வந்து நடக்குது. ஸோ நம்ம பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரியில் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே கூட வந்துட்டு இந்த அதாவது 2026 தேர்தலில் ஒரு அதிகமான வாக்குப்பதிவு நடந்ததாக சொல்லப்படுது. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலும் இந்த முறை, அதாவது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 4 மணி போட்டி, 5 மணி போட்டி நிலவரதுனால எல்லாருக்குமே ஓட்டு போடணுன்ற ஒரு ஆர்வம் வந்து அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ், புதிய வாக்காளர்கள் வந்து அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க, யாருக்கு ஓட்டு போடுவாங்க, இப்படி ஒரு நிறைய எதிர்பார்ப்போட ஒரு பரபரப்பான ஒரு தேர்தலாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்குது. ஓகே, இப்போ இந்த தேர்தலில் வந்து நம்ம ஓட்டு போடுறதுக்கான நம்மளுடைய அந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கின்றதை நம்ம எப்படி பார்க்குறது? ஃபஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அதில் வந்துட்டு ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் SIR 2026. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு கொடுத்துருங்க. இயர் ஆஃப் ரிவிஷன் 2026. ரோல் டைப் வந்து SIR ஃபைனல் ரோல் ரிவிஷன் 2 2026. ஸோ இந்த ரிவிஷன் 2 அப்படிங்கிறதான் வந்து நமக்கு ஏப்ரல் முதல் வாரத்தில் வெளியான அந்த பட்டியல். அதுதான் வந்து நமக்கு இறுதி பட்டியலில் வெளியாகியிருக்கு. ஸோ மாவட்டம் வந்து உங்களுக்கு எந்த மாவட்டம் தேவையோ அந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதற்கு கீழே வந்து அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி, அதாவது சட்டமன்ற தொகுதி எதுவோ அது உங்களுக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா கேப்சா கேட்கும், கேப்சா வந்து டைப் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ட் நேம் கேட்கும், பார்ட் நம்பர் அண்ட் நேம். ஸோ உதாரணமாக உங்கள் சட்டமன்ற தொகுதியில் உங்களுடைய ஓட்டு எந்த பார்ட்டில் எந்த பார்ட் நம்பரில் வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான அந்த SIR ரோல் ஃபுல்லாக அதை டவுன்லோட் பண்ணி, உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நிறையா தேவைப்படும், நிறைய மெமரி தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் குறிப்பிட்ட அந்த பார்ட் நேமு அதை செலக்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். ஸோ அந்த டவுன்லோட் ஆகக்கூடிய வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருத்தத்தின் விவரங்கள், திருத்தப்படும் ஆண்டு 2026, தகுதி ஏற்படுத்தும் நாள் 1/4/2026, திருத்தத்தின் வகை சிறப்பு தீவிர திருத்தம் 2026, பட்டியல் வெளியிடப்பட்ட நாள் 6/4/2026, அதாவது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 2026. ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த 2026 ஏப்ரல் முதல் வாரத்தில் இந்த தீவிர சிறப்பு திருத்தத்துக்கு பின்னால் வெளியான இறுதி வாக்காளர் பட்டியல் இது. இந்த வாக்காளர் பட்டியல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வெளியாகியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து எந்த சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த வாக்காளராக இருந்தாலுமே இந்த வாக்காளர் பட்டியலை நீங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட வெப்சைட் போய்ட்டு நம்ம அந்த தேவையான ஆப்ஷன்ஸை கொடுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இதேமாதிரி டவுன்லோட் பண்ணி உங்கள் ஓட்டு, உங்கள் குடும்பத்தாருடைய ஓட்டு இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் தான் நம்ம வந்து 2026 ஓட்டு போட முடியும். ஸோ இதேமாரி வந்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாகத்தின் பெயர், ஸோ அதில் வந்து பஞ்சாயத்து, வட்டம், கோட்டம், மாவட்டம், அஞ்சல் குறியீடு எண், ஸோ இது மாதிரி அந்த அந்த குறிப்பிட்ட பாகத்தில் என்னென்ன பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது, ஸோ அது பற்றின விவரங்கள் என்ன அப்படின்றத முழுமையாக வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்களும் இதேமாதிரி உங்களுடைய அந்த பாகத்துக்கான, அதாவது உங்கள் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய உங்கள் ஓட்டு இருக்கக்கூடிய பாகத்துக்கான அந்த ஃபைனல் ரிவிஷனுடைய அந்த ரோலை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய தகவல்களை சரி பார்த்துக்கோங்க. ஸோ 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்குதா அப்படின்றத சரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஓட்டு போடுறது தினத்தன்னைக்கு ஓட்டு போடுறது மூலமாக ஒவ்வொரு வாக்காளரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை முழுமையாக செய்ய முயற்சி செய்யுங்க.
ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.